குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8, 2026 ஞாயிற்றுக்கிழமை என்ன கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்சு நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சொல்லி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்கள் ஒன்று கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். இந்தியா அமெரிக்கா இடையான வர்த்தக ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு $30 ட்ரில்லியன் மதிப்பிலான சந்தை வாய்ப்பை திறக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்திய விவசாயிகளை பாதுகாக்கும் எந்த அம்சமும் ஒப்பந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பாதிக்கிற மாதிரி எந்த ஒப்பந்தமும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் 4 லட்சம் கோடி மதிப்பிலான பொருட்கள் பரஸ்பர கூடுதல் வரியின்றி அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி செய்ய வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு ஏற்பட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இந்த ஒப்பந்த செயல் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட பரஸ்பர கூடுதல் வரி வந்து பார்த்திங்கன்னா 18% வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக பொது மருந்துகள், ரத்தினங்கள், வைரக்கற்கள், விமான பாகங்கள் உட்பட பரவலான இந்திய பொருட்களுக்கு முழுமையான இறக்குமதி வரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா அளித்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 2026-27 ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை வரும் 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? எலெக்ஷன் வரதுனால எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றம் நிகழலாம், இல்லை வந்து அவங்களே தொடரலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன், அதாவது அந்த 5 இயர்ஸ் முடிஞ்சு கடைசி இதில் வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால பட்ஜெட் தான் வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினம் 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சரான தங்கம் தென்னரசு வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செய்தார். தொடர்ந்து வரும் 20ஆம் தேதி பேரவை விதி 193(1) கீழ் வந்து பார்த்திங்கன்னா 2026-27 ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேரவை விதி 189(1) கீழ் வந்து பார்த்திங்கன்னா 2025-26 ஆண்டுக்கான கூடுதல் செலவின மானிய கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஓகேங்களா? அடுத்தது இளைஞர் நீதிக்குழு சமூக பணி உறுப்பினர் பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். இது எங்கே அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள இளைஞர் நீதி குழுமத்துக்கு சமூக பணி உறுப்பினர்கள் வந்து நியமனம் செய்ய அரசு திட்டமிட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் உட்பட 2 சமூக பணி உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசால் மதிப்பூதிய அடிப்படையில் வந்து நியமனம் எடுக்கிறாங்க. இது அரசு பணி கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் இருக்க ஃபார்மை டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதை நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டுறேன். திருப்பூர் பக்கமாக யாரா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அதிலே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் கொடுத்துருவாங்கப்பா, என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது அமெரிக்க, ஐரோப்பிய யூனியன் மற்றும் பிரிட்டன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து சுட்டிக்காட்டி பிரதமர் நரேந்திர மோடி வந்து வளர்ச்சிக்கான நம்பகமான கூட்டாளியாக விளங்குகிறது இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்றிருக்கிறார். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோலாலம்பூர் விமான நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா மலேசிய பிரதமரான அன்வர் இப்ராஹிம் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்றிருக்காரு. கூட வந்து பார்த்திங்கன்னா மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரான ரமணன் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? நடப்பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமருடைய முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் மலேசியானாலே தமிழர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவின் பல்வேறு துறைகளில் தமிழ் சமூகத்தின் சேவையாற்றி வருகின்றனர். தமிழ் மொழி உலகுக்கான இந்தியாவின் கொடையாகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியை பெருமையாக பேசியிருக்காரு. தமிழ் இலக்கியம் வந்து பார்த்திங்கன்னா நித்தியமானது, தமிழ் கலாச்சாரம் உலகளாவியானது, தமிழ் மக்கள் தங்கள் திறமைகளை மனித குலத்திற்கு சேவையாற்றுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், மத்திய அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், எல் முருகன் உள்ளிட்டோர் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பெருமையாக பேசியிருக்காரு. மலேசியாவில் பல நூற்றாண்டுகளாக தமிழ் சமூகத்தினர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்கின்றனர். இந்த வரலாற்றில் ஈர்க்கப்பட்ட மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் ஆய்விருக்கையை வந்து பார்த்திங்கன்னா நிறுவியதில் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமது பகிரப்பட்ட பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் நோக்கில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் கல்வி பயில வரும் மலேசிய மாணவர்களுக்கு திருவள்ளுவர் பெயரில் கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படும். மலேசியாவில் புதியதாக இந்திய துணை தூதரகம் வந்து பார்த்திங்கன்னா திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்ததாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் வந்து தொடங்கப்பட்ட நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை 17,03,683 பேர் வந்து பார்த்திங்கன்னா பயனடைஞ்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஹொரைசன் ஐரோப்பா ஆய்வு திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹொரைசன் ஐரோப்பா அறிவியல் ஆய்வு திட்டம் குறித்து வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய யூனியன் இந்தியா இடையே வந்து பார்த்திங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்காங்க. எல்லை கடந்த அறிவியல் ஆய்வு மற்றும் புத்தாக்கத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் 93.5 பில்லியன் யூரோ மதிப்பில் முன்மொழியப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் அம்சம் குறித்து பேச்சுவார்த்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. கடந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற 16வது ஐரோப்பிய யூனியன் இந்திய உச்சி மாநாட்டில் நடைபெற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா இறுதி செய்யப்பட்டது. அப்போது வர்த்தகம், பாதுகாப்பு, அறிவியல், புத்தாக்கம் உள்ளிட்ட துறைகளில் வந்து இருதரப்பு ஒத்துழைப்பு வந்து வலுப்படுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதனையடுத்து ஐரோப்பிய யூனியன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில்
ஐரோப்பிய யூனியன் இந்தியா இடையேனா ஹொரசன் ஐரோப்பிய ஆய்வு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிறாங்க. இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அமலாகும் பட்சத்தில் இந்திய ஆய்வாளர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு ஐரோப்பியாவிலிருந்து நேரடியாக நிதியுதவி வழங்கப்படும். ஓகேங்களா. அதே சமயம் இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்க நிதியை வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு செய்யும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப திட்டங்களில் ஐரோப்பியா மற்றும் இந்திய ஆய்வாளர்கள் ஒன்றிணைந்து செயல்படவும் இருதரப்புக்கிடையே நீண்டகால ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது 22 நாடுகளுடான ஹொரசன் ஐரோப்பிய அறிவியல் ஆய்வு திட்டத்தின் கீழ் ஐரோப்பிய யூனியன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்து செயல்பட்டு வருது. ஓகேங்களா. முக்கியமான திட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும். ஓகேங்களா. அந்த திட்டத்தை கொடுத்துட்டு எந்த இரு நாடுகளுக்கு இடையே அப்படின்னு கேட்டுருவாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பு இந்தியா அமெரிக்கான இருதரப்பு வர்த்தகத்தில் குறிப்பிட்ட சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உலர்த்தப்பட்டு காய்ச்சி வடிகட்டிய தானியங்கள், கால்நடை தீவனத்துக்கான சிவப்பு சோளம், மரக்கொட்டைகள் மற்றும் புதிய மற்றும் பதப்படுத்தப்பட்ட பழங்கள், சோயாபீன் எண்ணெய்கள், ஒயின் உள்ளிட்ட மதுபானங்கள் உள்ளிட்ட அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாவில் புதிய சந்தை வாய்ப்புகள் கிடைக்க உள்ளது. அடுத்த 5 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா $500 பில்லியன், அதாவது 45 லட்சம் கோடி மதிப்பிலான அமெரிக்காவின் பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வாங்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கப்படுது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியா மீது வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக 25% வந்து பார்த்திங்கன்னா வரி விதிச்சது அமெரிக்கா. அமெரிக்காவின் கிடங்கிலிருந்து மக்கள் நுகர்வுக்காக பிப்ரவரி 7ஆம் தேதி அதிகாலை 12:01 பிறகு அதற்கு பிறகு எடுக்கப்படும் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அதிபரின் நிர்வாக உத்தரவு 14,329 கீழ் விதிக்கப்பட்டுள்ள 25% கூடுதல் வரி வந்து பார்த்திங்கன்னா நீக்கம் செய்யப்படுறதா வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. இது வரியை தாண்டி கூடுதல் வரி, அதாவது ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறதுனால மட்டும் இந்த 25% வரி வந்து பார்த்திங்கன்னா விதிக்கப்பட்டுச்சு. இப்போ அது நீக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது அமெரிக்காவின் $118 பில்லியன், அதாவது 10.7 லட்சம் கோடி மதிப்பிலான ஜவுளி மற்றும் ஆடை சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஏற்றுமதியாளர்கள் பெருமளவு ஏற்றுமதி செய்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஓகேங்களா. இதில் முக்கியமானது என்னென்னா இந்தியா அமெரிக்கா இடையான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் செயல்படுத்துவது குறித்து விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இரு நாடுகளும் வெளியிட்ட தொடர்ந்து இந்திய வரைபடம் ஒன்றை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்காங்க. அந்த வரைபடத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை சேர்த்து ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீர் பிராந்தியமும் இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரியும், அதே போல் சீனா உரிமை கொண்டாடும் அக்சாய் சின் பிராந்தியமும் இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படின்ற வகையிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகைப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தர் மாவட்ட தலைநகரான ஜக்தால்பூரில் வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்களுக்கு நடைபெறும் வட்டார அளவிலான பஸ்தர் பண்டும் அப்படின்ற திருவிழாவை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த திருவிழா எந்த ஸ்டேட்னா சத்தீஸ்கர் மாநிலம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பஸ்தர் பண்டும் அப்படின்ற திருவிழா. அடுத்தது ஆசிய ரைஃபிள் ஃபில்டர் துப்பாக்கி சுடும் போட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் இளவேனில் வாளறிவான் தங்கம் வென்றிருக்காங்க. ஜூனியர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பவி வந்து பார்த்திங்கன்னா புதிய சாதனை வந்து பார்த்திங்கன்னா படைச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேசிய நெடுஞ்சாலைகளில் தொடர்ச்சியாக பயணம் செய்யும் வாகன ஓட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்ட ஃபாஸ்டேக் வருடாந்திர பாஸ் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 50 லட்சத்தை கடந்திருக்கு. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் கடந்த ஆண்டு சுதந்திர தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்படுது. 6 மாதங்களில் 50 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் இணைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. இந்த குறுகிய காலகட்டத்திலே சுமார் 26.55 கோடி முறை வந்து பார்த்திங்கன்னா சுங்கச்சாவடி பரிவர்த்தனை வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. இந்த திட்டத்தின் சிறப்பம்சமாக ஒரு முறை கட்டணமாக 3000 செலுத்தி ஆண்டுக்கு மொத்தம் 200 சுங்கச்சாவடிகளை வந்து பார்த்திங்கன்னா எந்தவித கூடுதல் கட்டணம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜ்மார்க்கிய யாத்ரா அப்படின்ற செயலிலும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தினுடைய வலைதளத்திலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதில் முக்கியமானதுன்னா இந்த வருடாந்திர பாஸ் பயன்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாநில வாரியான புள்ளி விவரங்கள்படி சத்தீஸ்கர் மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா 14% பங்களிப்புடன் முதலிடத்திலும், தமிழ்நாடு 12.3% பங்களிப்புடன் 2ஆம் இடத்திலும், தில்லி வந்து பார்த்திங்கன்னா 11.5% 3ஆம் இடத்துலையும் பார்த்திங்கன்னா வைக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 2026ஆம் ஆண்டுக்கான அனைத்து போட்டித் தேர்வுக்குமான அப்டேட்டும் நம்ம உடனே கொடுத்துருவோம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.